ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5 அதில் 4வது கணக்கு பார்க்கலாம். வெண்படங்களை பயன்படுத்தி ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வெண்படங்கள்னால் இந்த மாதிரி வட்டம் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சி அதுக்கு நம்ம பேர் கொடுத்து இந்த விதியை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போது இதில் ரெண்டில் 3 ஏபிசி அப்படின்னு 3 கணம் இருக்குது. அதனால் 3 வட்டம் வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சி ஒரு வெண்படம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இது 2வது ஈக்குவேஷன்னு இங்கே வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பி வெட்டு சி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வெண்படம், அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது அதில் என்ன இருக்குன்னா பி வெட்டு சின்னு இருக்குது. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த மேலே வெண்படத்துக்கு மேலே நீங்கள் எழுதணும். எழுதிட்டு இப்போ இந்த பி வெட்டு சி மட்டும் நம்ம எதுன்னு பார்ப்போம். இது ஃபுல்லாக ஏக்கணும், இது ஃபுல்லாக பி, இது ஃபுல்லாக சி. இப்போது பி வெட்டு சிங்கிறது எங்கே வரும்? இது பி, இது சி. இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது இது மட்டும்தான் வரும். சரிங்களா? இங்கே இது வராது. இது ஏக்கு வருது, அதனால் இது வராது. இது மட்டும் நமக்கு வரும். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இது மட்டும் வரும். இதுதான் பி வெட்டு சி. தெரியுதாப்பா? இது மட்டும்தான் என்னது? பி வெட்டு சி. அடுத்தது ஏ சேர்ப்பு பி வெட்டு சிக்கு இந்த வெண்படம் நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்படின்னா இப்போ இந்த பி வெட்டு சி வரும், அதோட இந்த ஏ ஃபுல்லாக சேர்ந்து வரும். அவ்வளோதான். ஏ ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஏ ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. அதோட இந்த பி வெட்டு சி இங்கே நம்ம வரைஞ்சிருந்தோம் பாருங்கள், அதை இங்கே ஷேர் பண்ணிக்கணும். இப்போது இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம வச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இப்போ ரைட் சைடு இருக்கதை பார்க்கணும். இப்போது ஏ சேர்ப்பு பி ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு வரையணும். இங்கே பாருங்கள், இதை மேலே இதை எழுதணும்ப்பா. இதை மேலே எழுதுனா தான் இது எதுக்குரிய வெண்படம்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் போட்டாச்சு. அடுத்த ஏ சேர்ப்பு பி போடலாம். ஏ சேர்ப்பு பிங்கிறது இந்த ஏ வட்டம் ஃபுல்லாகவும் பி வட்டம் ஃபுல்லாகவும், அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணணும். இந்த சி வட்டத்துக்கு வரக்கூடாது. அதை பார்த்து செய்யணும். இல்லைப்பா, ஏ ஃபுல்லாக வரலாம். ஃபுல்லாக வரைங்க. ஏ ஃபுல்லாக பி ஃபுல்லாக சி வந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? இப்போ இதுதான் என்னது? ஏ சேர்ப்பு பி. அடுத்தது என்ன பண்ணணும்? ஏ சேர்ப்பு சி கண்டுபிடிக்கணும். இது ஏ, இது சி. அப்போது இந்த பியை இங்கே விட்டுட்டு அது ஏவும் சியையும் சேர்த்து ஷேர் பண்ணுவோம். முன்னாடி மாதிரி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏ சேர்ப்பு சி ஃபுல்லாக, பியில் மட்டும் டச் ஆகக்கூடாது. ஏ போட்டாச்சு. அடுத்தது சி போடலாம்.
இப்போது ஏ சேர்ப்பு சி நம்ம போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. தப்பாக எழுதியிருக்கோம், ஏ சேர்ப்பு சி. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வெண்படத்தையும் இந்த வெண்படத்தையும் பார்க்குறோம். பார்த்து ரெண்டுத்துலேயும் எது வெட்டுனாக்கா ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்குதோ அதை மட்டும் நம்ம வரையணும். இங்கே பாருங்கள், இந்த ஏ ஃபுல்லாக இங்கே இருக்குது, இங்கேயும் ஏ ஃபுல்லாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு. அடுத்தது இங்கே இந்த பிளேஸு இங்கே இருக்குது, இங்கே இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி இந்த இடம் வந்து சேமாக இருக்குது பாருங்கள். அது இங்கே இருக்கிறது இங்கே இல்லை. அப்போது இந்த ஏ ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் இந்த வெட்டில் இருக்கிறது மட்டும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இது மட்டும். அப்போது அதையும் நம்ம சேர்த்து எழுதிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு மட்டும்தான், இது ஃபுல்லாக ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது. இங்கே இந்த இடமும் இங்கே பொதுவாக இருக்குது. சரிங்களா? அதனால தான் எழுதியிருப்போம். இப்போது இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன்னு நம்ம வச்சுப்போம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த விதி வந்து கரெக்டு, அதாவது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். அப்போது சமன்பாடில் வெண்படங்கள் ஒன்று எழுத வேணாம். 1 மற்றும் 2 ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. இது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு லாஸ்ட்டில் முடிச்சிடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு வெண்படமும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.